இப்போ நம்ம என்ன கேம் விளாட போகிறோம், 2 பிளே கேம் தான் விளாட போகிறோம். நானும் என் தம்பி விளாட போகிறேன். என் தம்பி தான் எஸ்கேவி மேன். அப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, இப்பயே வரும் பாருங்க. ஃபஸ்ட்டு வர இமோஜி தான் அவன், செகண்ட் வர இமோஜி தான் வந்து நான், என் யூடியூப் சேனல். சரி ஆரம்பிக்கலாம். 3 2 1. என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சரி நல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் கஷ்டப்பட்டு போட்டேன், அதாவது நான் தான் போட்டேன். சரி வாங்க ஆடுவோம். ஃபஸ்ட்டு நான் தான் ஜெயிப்ப பாடுறேன். நான் ஜெயிப்பேன்டா. நான் தான் ப்ளூ டீம், அவன் தான் ரெட் டீம். அதாவது விகேஎம்என் தான் நான் ரெட் டீம், அவர் ப்ளூ டீம். விகேஎம்என் வந்து நான் எஸ்கேவி மேன், அவன் விகேஎம்என். 2 யூடியூப் சேனல் இருக்குது. அவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2 பேர்த்துலேயுமே வீடியோ வரும், இதே வீடியோ 2 பேருமே வரோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேணும்னா அடுத்த சொல்லுங்கள். மல்டிப்ளேயர் நான் தோத்தேன்னு கவனிக்கிறேன் இல்லையா? எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் பேர் ஜீவா. அவனுக்கு எந்த யூடியூப் சேனலும் இல்லை. வேணும்னா நாங்கள் 3 பேரும் ஒரு வீடியோ போடுறோம். நம்ம பேசுறதை விட்டுக்கு அந்த கேமை கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட நான் ஜெயிப்பேன். இப்போது சம்மன் நடக்கு பாருங்களேன். என்னடா சோத்தை போய் முட்டின்னு கையில் பார்ப்பீங்க. ப்ளூ கலர் வந்து எஸ்கேவி மேன். அதாவது அவன் பேர் சொல்லணுன்னு தான் விரும்புகிறேன். பேர் சொல்ல வேணாமாடா உன் பேர்? என் பேர் வேணாம். சரி வேணாம் விடுங்க. அவன் வந்து எஸ்கேவி மேன், நான் விகேஎம்என். ரெட் டீம் எஸ்கேவி மேன், ப்ளூ டீம் விகேஎம்என். நான் கொலை பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இதை கவனிப்போம். நான் 90 செகண்ட்ஸ் தான் இருக்குது. நான் தான் ஜெயிப்பேன் இந்த மேட்ச்சு. பார்த்துலாமா? நான் ஜெயிப்பேன். பார்த்துலாமா? நான் தான் ஜெயிப்பேன். சரி பார்ப்போம். நான் தான் ஜெயிப்பேன். ஆமாம் நீ தான் ஜெயிப்ப போலுக்கு. 7. நான் 5 பாயிண்ட், 3 பாயிண்ட் தான். நானும் ஜெயிப்பேன். 4 டைமர் முடிய போகுது. நானும் ஜெயிப்பேன். ஸோ நான் தான் வின்னு. ஐயோ விளம்பரம் போட்டாங்களே. சரி விளம்பரம் முடிஞ்சோடனே வரும். முடியுமா? முடிச்சு. சரி அடுத்தது அம்பூர் கேம். அம்பூர் கேம். அம்பூர் கேம் வை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்கும் பாருங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ரெட்டு நான். இப்போ நான் வந்து விட்றேன் பாருங்கள். கரெக்டாக இப்போ ஏன் பண்ணி விட்றேன். இதில் வந்து நான் தான் ஜெயிப்பேன் பாரு. வேணாம் போன வாட்டி விட்டுருவேன். நான் இப்போ ஃபஸ்ட் டெத்தை சாமிக்கு விட்டுருவேன். 6. எனக்கு 6க்கு 3 சான்ஸ் வரும். ஆனால் இதில் அதுக்கு அடுத்தது மறுபடியும் பாருங்கள். இப்போது மறுபடியும் என்னோட 10. இப்போ பாருங்கள் 8 பாயிண்ட் எனக்கு. இப்போ என்னோட தம்பியும் பேசுவேன். தம்பி பேசுடா. நீ பேசு. சரி விடு. அவனுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கான் அதான். சரி அடுத்த வீடியோ மல்டிப்ளேயர் கேம் வரும். அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து தீபக்கோட இது சான்ஸ். அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ல நான் சொல்கிறேன். என்னடா இது ஒழுங்கே வர மாட்டேங்குது. சரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா சரி எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மல்டிப்ளேயர் ஆடுறோம் 3 பேரும். உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும்னா வீன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி யாரையும் எஸ்கேவி மேன் பிடிக்கும்னா எஸ்கேவி மேன் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு யாரை பிடிச்சிக்கின்னு. நம்ம இதை கவனிப்போம் ஃபஸ்ட்டு. மறுபடியும் இப்போ ஏன்டான் பார்ப்போம் யார் ஜெயிப்பானே. இந்த மேட்ச்சில் நான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். நான் 29 பாயிண்ட், அவன் 20 பாயிண்ட். கொஞ்சம் சைடில் பாருங்கள். என்ன 5. ஆனால் இந்த மேட்ச்சில் நான் தான் ஜெயிப்பேன். பார்க்குறியா? பார்க்கலாம்டா. சரி அடுத்த வாட்டி வந்து மல்டிப்ளே கேம் போடல. எனக்கு அந்த வீடியோ பேசுறீங்கடா. அது போடலாமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கவனிடா. இப்போ மறுபடியும் தீபக் வர டேன் பார்க்கலாம் அவன் என்ன பண்ணுறான்னு. அடுத்தது என்ன கேம் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக விழுவோன்னு நினச்சேன். நான் 8 பாயிண்ட் போயிட்டானே. 8 பாயிண்டா? அப்போது நம்ம 39 பாயிண்ட்டா, 28 பாயிண்ட்டு. நம்ம தோற்றுரும் போலக்கே போகிறப்போ பார்த்தா. தோற்றுருவோமா? சரி நம்ம பார்ப்போம். டேய் நான் தாண்டா ஜெயிப்பேன் பார்த்தல. போகிறக்கு நானே தோற்றுரும் போலக்கு. நீ ஒரு ஆர்டர் இருக்கா?
இன்னும் எனக்கு ஒரு 3 சான்ஸ் இருக்குது தம்பி, அதை மறந்துடாத. சரி பார்ப்போம். பார்ப்போம். ஏன்னா எனக்கு ஏன் பண்ணதே கொஞ்சம் ஆடுது. கை என்ன எப்படி நடுங்குது? அது இப்போ நான் என்ன சொல்கிறது. சரி இங்கே 59 44. இப்போ அவன் டேனு. இப்போ அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில. சோழி முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்க. அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா. கரெக்டாக அடிப்பானா பாருங்க. ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டேன். இன்னும் அவனுக்கு 2 சான்ஸ் இருக்குது. 2 சான்ஸே கரெக்டாக அடிப்பானா. இப்போ பாடுறா டேக். என்ன நான் 5 ஆச்சுன்னுக்கிற. இப்போ பாடுறா. ஆனால் நான் தான் ஜெயிக்க போகிறேன் எப்படி இருந்தாலும். நீ ஜெயிக்க போறியா? ஆமாம், கவலைப்படாத. ஒரு பக்கம் பார்த்தா நம்மள தோற்றுந்தாக்குற மக்களே. அவ்வளோதான். 60 பாயிண்ட். 60 பாயிண்ட் நம்ம தோத்துறோம். மறுபடியும் ஒன்று மாதிரி போட்டாங்க. மீண்டுமா இந்த குடும்பத்தை யாராச்சும் ஸ்கில் பண்ணி தொலைங்களேன்டா. பண்ணிட்டோம். எடிட்டரே டேய், நான் தானே எடிட்டரு. கம்னிடுறா. ஸ்கிப் பண்ண மாட்டியாடா? ஸ்கிப் பண்ணிட்டேன்ல விடு. இன்னும் ஒரு மெம்பரை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இது கஷ்டமான கேம். இது கஷ்டமான கேம். நான் ஃபோனை திருப்பி வச்சுன்னு பாருங்க. இது ஒரு கஷ்டமான கேம் இருக்கிறதுலே. ஃபோனை திருப்பி வச்சுன்னு பார்த்தா இந்த இது புரியும். இங்கே பாருங்கள், நான் தோற்றுருவேன். ஆனால் இதில் கன்ஃபார்மாக இந்த கேம் எனக்கு வராது. நான் தான் சொன்னேன்ல தோற்றுருவேனே. இந்த கேம் அவனுக்கு அவ்வளோ வராது. நான் நிறைய வாட்டி விளையாடிக்கேன். பாருங்கள், மறுபடியும் தோற்றுருவேன். எல்லாம் டெக்னாலஜி. பையன் பிடிச்சா. சரி, அடுத்த கேம். அடுத்தது பாம்பு கேம் விளாட்லான்னு. எங்கே அந்த இந்த பிளேட் கேம் விளாட்லாமா? அதே விளாட்லாம் வை. சரி ஆரம்பிக்கலாம். கால் நான் ஜெயிப்பேன். இதுதான் இந்த கேம் ஈஸி. நான் ஐடி விளையாடுறேன். எனக்கு விளையாட தெரியாது. எனக்கு விளையாட தெரியுமே. எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோலே வர மாட்டேங்குது காய்ஸ். ஆனால் அந்த கேமில் தான் ஜெயிப்பேன். நிறைய வாட்டி விளையாடிருக்கேன். நீங்களே பாருங்கள், சொன்னல மறுபடியும் உள்ள மாதிரி போடுறாங்க. ஒரு கேம் வேண்டுமா? ஒரு கேமுக்கு ஒரு நம்பர் போடுறாங்களே. ஸ்கிப்பு கொடுத்துட்டேன். ஸ்கிப்பு கொடுத்துறேன். சரி, அடுத்தது என்ன கேம் விளாட்லாம்? அடுத்தது என்ன? சரி, இந்த கேம் விளாட்லாம். கயிறு இழுக்கும் போட்டி விளாட்லாமா? கயிறு இழுக்குது வேணா. இதோ சரி, இது இதில் யார் ஜெயிப்பா? இது வேறு எனக்கு ஒழுங்கு வராது. இது யார் ஜெயிப்பான்னு எனக்கே டவுட்டு தான் இருக்குது. பார்ப்போம். நான் எனக்கு வராது. கொஞ்சம் தான் ப்ளூ. நான் ரெட்டு. ஃபஸ்ட்டிலேருந்து நான் ரெட்டு தான் இருக்குது. சருன்னு இருக்கணும் கத்தி. ஆரம்பத்துலேயே சொருன்னு இருக்குன்னா தான் அழகும். அந்த சிமெண்ட் கலர் கத்தி வர பாருங்க இதில். அதான் கொஞ்சம் கொள்ளா கொடுக்கும் எனக்கு. இதான் சொன்னேன், சிமெண்ட் கலர் கத்தி. நான் 16, அவன் 12 போயிட்டான். இந்த போகிற பக்கம் பார்த்து நான் தோற்றுருவேன். ஏன்னா இந்த கேமு நான் 6 வாட்டி அறிவிக்க மாட்டேன். அவ்வளோவா ஆடையே இருக்க மாட்டேன். இந்த எனக்கு பாருங்க 2 தான் கரெக்டாக. அவன் வின்னிருக்கேன். அவன் தான் மாதிரி போடுறாங்க. மீண்டுமா? என்னடா இது? விளம்பரத்து மேலே விளம்பரமாக போட்டு சாவடிக்கிறாங்களே. சரி, அடுத்து என்ன கேம் விளாட்லாம் நீ சொல்லு. நான் ஃபஸ்ட்டு அந்த கையிலுக்கு போட்டு அதை வைக்கிறேன். அது விடா. கையிலுக்கு போட்டு வேணாம். நம்ம ஏதாவது புதுசாக கேம் விளாட. பாம்பு கேம் விளாட்லாம். சரி, பாம்பு கேமு. சரி, பாம்பு கேமே அதனால தான் இருக்கும். சரி, புதுசாக ஏதாக்கான்னு பார்ப்போம். சரி, பாம்பு கேமே இருக்குவா? பாம்பு கேமா இது இப்போ. நான் தான் வேணாண்ணா. நான் தான் ப்ளூ. டேய், எத்தனைட்ட சொல்லுவாத? உன்னால தானே இப்போ சாச்சு. மறுபடியும் நான் பேசலப்பா. இது நான் கோழி கை மாதிரி இப்படி ஆடுது. கோழி கை இப்படி தான் ஆடும். கோழி கை விட மோசமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னது பார்க்குது? வீட்டை தோற்றுறேன். சரி, இப்போ பாம்பு கேம் விளாட. அப்படி எல்லாரும் பாம்பு கேம் வச்சானே. அப்படி ஹாப்பி 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 ஹாப்பி. வாவ், கண்டிப்பாக இந்த கேமில் நான் தான் ஜெயிப்பேன். பார்க்கலாம் யார் ஜெயிப்பான்னு. பார்ப்போம். மறுபடியும் தோத்துறேண்ணா. நீ தூக்க போகிறடா பாடுறா. அவன் 1 பாயிண்ட்.
நான் 2 போயிட்டு நீயே ஒன்று சின்ஸ் எடுத்துட்டு தோத்துக்கிட்டே இருக்கேடா இப்போ பார்த்தாலும். மறுபடியும் நான் தோக்க மாட்டேன், இல்லை தோத்துறேன், தோக்க மாட்டேன், தோத்துறேன். நான் தான் வின்னு. மறுபடியும் ஒரு போட்டாங்க. மனசு ஆடலடா, நீ வின் ஆகிட்டேன்னு. வீணுமா டேய், விளம்பரத்தை கூட போடாதீங்கடா. ஸ்கிப்பு கூடுறா டேய். டேய் எடிட்ரே, ஏன்டா இப்படி என்னை படுத்துற? ஆனால் ஒன்றும் விளம்பரம் ஸ்கிப்பு கொடுக்க வேண்டியதாண்டா. டேய் நல்ல வேலை அதே ஸ்கிப்பு கொடுத்தி இன்னொரு விளம்பரத்தை. நான் வின்னே. இந்த மேட்ச்சில் நான் தோத்துறேன். நான் தான் ப்ளூ மறண்டியா தடுத்து விட்டோம்ல. இப்போ பாரு, அவனை அப்படியே ஏமாற்றி இந்த சேர்த்து அடிக்கணும். இப்போ ஏமாத்துற பேர் எங்கேயும் ஆசித்தானே. இப்போ மறுபடியும் உன்னை அப்படியே இந்த சைடு தலை வச்சு இந்த சைடு தலை வச்சு இந்த சைடு வச்சுருவேன். பார்த்தல எல்லாம் டெக்னாலஜி. அடுத்தது என்ன கற்றுக்கிட்டே இருக்கே குமார். கார் ரேசிங் இதெல்லாம் சரி. இந்த கேமில் நான் தான் ஜெயிக்க போகிறேன். எதுக்கு கஷ்டப்பட்டுங்கண்ணே? நான் ரிவர்ஸில் போயிருக்கேன், என்னால் கண்ட்ரோலே வரல. இப்படி இது கூட கண்ட்ரோலே வரல. எங்கே? எனக்கு தான். உனக்குமா? மாமா அந்த வேலை இப்போ தான் மனசு குழு குழுன்னு இருக்குது. இது போகிற பக்கம் பார்த்தா ட்ராவா முடிச்சிட போகுது. ஏன்னா அடிச்சுக்கின்னு போகிறோம். இப்படி நான் தான் ஃபஸ்ட்டு போயிட்டேன். மொத்தமாக எத்தனை பாயிண்ட் எடுக்கணும் சொல்லவே இல்லை. டைமர் ஓடுண்டா, டைமர் முடிகிற வைக்கும்டா. டைமரே இல்லையே. இவன் விண்ணா மறுபடியும் விளம்பரா? ஏய் செத்துருண்டா, இது மேலே ஒரு நம்பர் போட்டாலும். சரி, இது மேலே கேமை முடிச்சிடலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? எனக்கா? சரி முடிச்சிடலாம். காய்ஸ், அவன் இப்போ முக்கியமான வேலையாக போயிருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு நான் தான் பேச போகிறேன். இந்த விளம்பரம் முடிகிற வரைக்கும். விளம்பரம் முடிஞ்சோடனே வந்துடும். காய்ஸ், வீடியோ முடிச்சிக்கலாம் தான் இன்னும் கொஞ்சம் தொடங்கலான்னு எனக்கு தோணுது. கடைசி இந்த கேம் மட்டும் விளையாட்டு போயிடுவோம் நாங்கள். இந்த கடைசி கேம் என்னதுன்னா ப்ரெஷ்ஷு. பல்ல இருக்கிற ப்ரஷ் இல்லை, பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷு. சரி, என்ன கேம்? என்ன அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. வேற இதோட தேடணுமா இப்போது? சரி தேடும். தேடு கண்டு பிடிக்க கண்டு அது இருக்கு. ப்ரஷ் பெயிண்ட் பெயிண்ட் ப்ரஷ் பெயிண்ட் ஃப்ரைட். இதை பார்த்துக்கலடா. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த ரொம்ப ஜாம் ஆகுது. 60 செகண்ட் விட்டு பார்த்தியா கீழே தான். இப்போ நான் வந்து இதில் நான் தான் ஜெயிப்பேன் பாருங்க. வேணா நீங்களே. இல்லை, நான் ஜெயிப்பேன். பார்த்துலாமா? நான் தான் ஜெயிப்பேன். ஏய், இப்படி பண்ண நீ தான் ஜெயிப்ப. நான் தான் ஜெயிப்பேன். ஏய், நான் தான் ஜெயிப்பேன். உன்னை தடுக்க முட மாட்டேன்டா. நான் ஜெயிப்பேன். நான் தடுப்பேன்டா. நான் தான் ஜெயிப்பேன். இப்போ பாரு. ஓ, நீ அப்படி வரியா? நான் தான் ஜெயிப்பேன். நான் தான் ஜெயிப்பேன். நான் தான் மறுபடியும் அந்த பெரிய ப்ரஷ் நீ எடுத்துக்கினியா? நான் விட மாட்டேன். ஜெயிப்பேன். உன்னை விட்டா தானே நீ போய் விளையாடுவ. அவ்வளோதான். செகண்ட் மறுபடி போகுது. நான் ஜெயிப்பேன். நான் தான் ஜெயிப்பேன். நான் நிறைய போட்டேன். 2 வின்னர்ஸோ அவ்வளோதான். விளம்பரம் போடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு முடிவடைகிறது. சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.